ஒரு புது ஸ்லோகம் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடிச்சா தெரிச்சு ஓடு அப்படின்ற மாதிரி. சரக்கு இருக்கு, மிருக்கு இருக்கு, குடிச்சிட்டு கூத்தடி, நீ வந்து அவன் வீட்டு பொண்ணை தூக்கு, இவன் வீட்டு பொண்ணை தூக்கு, இல்லையா ஒவ்வொருத்த மேலே இத்தனை கேஸ் இருக்கணும், அத்தனை கேஸ் இப்படி கெத்து அப்படின்னு சொல்றவங்க சரியான தலைவன் கிடையாது. இவங்க தான் அவரை தாக்க வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் முதல்ல அவரை தாக்குறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா கூட, இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அவங்கள தேடிட்டு போனாரா? அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருக்காரா? இல்லை. அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா டிஜிபி ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அப்போது அவரை தேடி வர்றது யார்? இவங்க. முதல்ல தாக்குதல் ஆரம்பிச்சது யார்? இவங்க. அங்கே பார்த்தோம், நம்ம வீடியோவில் எல்லாமே லைவாக வந்துட்டு இருந்தது. நம்ம லைவாக வீடியோவில் பார்த்தோம், கல் எடுத்து அவர் மேலே அடிக்க போகிறாங்க, செருப்பு எடுத்து தாக்குறாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒரு பெரிய ராடை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ இப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் தற்காப்புக்காக திருப்பி அடிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவங்க மேலே வழக்கு போடுறதை விட்டுட்டு இவர் மேலே வழக்கு போட்டு, இவர் அதுவும் நைட்டில் போயிட்டு, அதாவது காலையில் இந்த சம்பவம் நடக்குது, சாயந்தரம் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, மிட் நைட்டில் அரெஸ்ட்டு. எவ்வளவு துரிதமாக செயல்படுறாங்க பாருங்க. இதே பட்டியலினத்த மக்கள் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு கேஸ்னா, வேங்கை வேல் விஷயம் பாருங்க. வேங்கை வேலில் எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி இப்போ வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்கல. அது அப்படியே தான் கடந்துகிட்டு இருக்குது. பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்து செயல் பண்ணுறீங்களா? ஆனால் நீங்கள் ஒரு ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 பேராக சேர்ந்து வந்து ஒருத்தரை தாக்குறாங்கன்னா, இம்மீடியட்டாக ஒரே நாளில் நடவடிக்கை எடுக்குது தமிழக காவல்துறை. அப்போ இதுதான் திமுக அரசோட சமூக நீதியா? இதுதான் உங்களோட சுயமரியாதையா? அப்போ பட்டியலின தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதானா? இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பட்டியலின தலைவர், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு என்ன ஆச்சு ரிசல்ட்டு? அவங்க மனைவி எவ்வளோ இது கொடுத்துட்ருக்குறாங்க, இந்த வழக்கே வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போது பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு ஆகிட்டுருக்கா? ஆனால் நீங்கள் பேசுகிறதுலாம் என்ன பேசுகிறீங்க? சமூக நீதியை நாங்கள் தான் காக்குறோன்றீங்க. இவர் திருமாவளவன்கள் இதுக்கு வந்து கண்டிச்சதா அறிக்கை வெளியிட்டிருக்காரா? இந்த மாதிரி ஏன் செய்யலாம், எப்படி போய் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது அறிக்கை விட்டுருக்கிறாரா? அவர் மாநில கட்சி தலைவர் மேம், அவர் எப்படி மேம் அறிக்கை? அவர் பேரை சொல்லி தானே இங்கே நடத்துறது. ஒன்று திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியில் இருந்தவங்க இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கணும், அறிக்கை வெளியிடணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இல்லை அவங்க என் கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது, இது எனக்காக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அதையும் அவர் வெளிப்படுத்தணும்ல. அவங்க கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது, யாரோ போய் 4 பேர் தாக்கியிருக்காங்க அப்படின்னு எதுவுமே இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து அதை ஊக்குவிக்கிறீங்களா? அப்போது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு? நான் வந்து ஒரு பட்டியலின தலைவன், பட்டியலின மக்களின் பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்போ அதே பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தவங்கள நீங்கள் ஆதரிக்கணுமா? இல்லை என்னை தவிர எவனாவது பட்டியலின மக்களோட பிரதிநிதின்னு வந்து அவனை வந்து நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ என்ன மாதிரியான லீடர்ஷிப் இது? என்ன உங்களுக்கான தகுதி இது?